இப்போது இந்த ரெடி பண்ண தாஞ்சூர் போர்டில் டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டிய டிசைன் வேணும். அதோட பிரிண்ட் அவுட் கலராக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறமா எல்லோ கார்பன், நம்ம யூஸ்வலாக ட்ரேசிங்க்கு எல்லோ கார்பன் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ ஆர் பிளாக் கார்பன் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ரெண்டுமே வந்து நீங்கள் எங்கே ப்ரெஷர் கொடுக்கலையோ அங்கேயுமே மார்க் வந்து போர்டே ப்ளூ அண்ட் பிளாக் ஆகிடும். பட் இதுனா நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்குற இடத்துல மட்டும்தான் டிசைன் ட்ரேஸ் ஆகும். அதுக்கப்புறமா பேப்பர் டேப்னு சொல்லுவோம். இது வந்து டிசைனை வந்து போர்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நார்மல் செலஃபன் டேப் மாதிரி இல்லாமல் நீங்கள் இது எடுத்தால் கூட அந்த போர்டையோ அந்த ட்ராயிங்கையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக பிரிஞ்சு வந்துடும். செலஃபன் டேப்னால் அந்த போர்டில் இருக்க ஒரு லேயரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். ஸோ வி யூஸ் பேப்பர் டேப். அதுக்கப்புறமா ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், இரேசர், அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்கோல், இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பன் இது ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் எப்படின்னா, போர்டுக்கு மேலே கார்பன் ஷீட், அதுக்கு மேலே நம்ம டிசைன். இது வந்து யூஸ்வலாக கடையிலலாம் பில்லெலாம் வந்து நமக்கு காப்பி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இது மேலே வச்சு நீங்கள் இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது அந்த இம்ப்ரெஷன் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் இதில் பேசிக் டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, போர்டுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு அதில் 1/4 இன்ச் மார்ஜின் எல்லா சைட்லேயும் கொடுங்க. இது எதுக்குன்னா, ஃப்ரேம் பண்ணும்போது ஃப்ரேமிங்க்கு அவங்களுக்கு நம்ம ஒரு கேப் கொடுக்கணும். நம்ம எண்டு வரைக்கும் டிசைன் வரைஞ்சிட்டோன்னா ஃப்ரேம் பண்ணும்போது கொஞ்சம் இமேஜ் வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக இந்த ஃப்ரேமிங்க்குன்னு ஒரு 1/4 இன்ச் பார்டர் எல்லா சைடும் கொடுக்கணும். நாலு சைடும் அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மார்ஜின் டிவைட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச் டிவைட் பண்ணுற மார்ஜினுமே வந்து நீங்கள் பிளாங்காக விடாமல் அதுலேயுமே வந்து நீங்கள் கடைசியாக பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கலரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா நீட்டாக இருக்கும். ஏன்னா 1/4 இன்ச்சுன்றது ஃப்ரேமிங்கும் அந்த ஃப்ரேம் பொறுத்தும் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நீங்கள் போர்டை வந்து அந்த போர்டு கலரில் விட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து லாஸ்ட் கலர் இந்த எட்ஜ் வரைக்கும் என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த கலரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணது ஆடாக தெரியாது. அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணும்போதும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நான் கார்பன் ஷீட்டை ஃபஸ்ட்டு போர்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிசைன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டிசைன் வந்து நான் யூஸ் பண்ணுற போர்டு சைஸ் வந்து 8 இன்ச் பை 10 இன்ச். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக அந்த சைஸுக்கு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் 4 சைடு போக மீதி இருக்கிற சைஸுக்கு நான் இந்த டிசைனை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. இது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த போர்டை கவர் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த டிசைனை எக்ஸாக்டாக அந்த பார்டருக்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நான் இந்த 2 சைடு மட்டும் கேப் விட்டுருக்கேன். ஸோ தட் நீங்கள் இப்படி டிசைன் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களா, கோணலாக வைக்காமன்றது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ பேப்பர் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 4 சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். டிசைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லைனா டிசைன் உங்களுக்கு கோணலாகிடும், ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் டிசைன் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அந்த கார்பன் ஷீட்டு கவர் ஆகணும். இல்லைனா நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே இம்ப்ரெஷன் இறங்காது. அதே மாதிரி நீங்கள் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழுத்திட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். நடுவில் எங்கேயும் தூக்கி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டிசைன் பொசிஷன் பண்ணது சரியாக ப்ளேஸ் ஆகாது.
அதே மாதிரி டிசைன் வந்து நீங்கள் 3 சைட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 4th சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் விடுவோம். எதுக்குன்னா நீங்கள் அப்பப்போ டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு. நம்ம 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு தெரிஞ்சால் திருப்பி அதே பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் 3 சைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 சைடு எம்டியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் போர்டு மேலே டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நார்மல் பென்சிலால் முடிஞ்ச வரைக்கும் பிளண்ட் பென்சிலாக இருந்தால் பரவாயில்ல, ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பேப்பரை கிழிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சாம்பிளுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஜுவல்லரிலாம் வரும்போது ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குது, உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஹை லெவலாக அந்த ஸ்ட்ரக்சரை ட்ரேஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எடுத்திருக்க டிசைனில் ஜுவல்லரிலாம் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ ஏன்னா நான் வந்து ஜுவல்லரி வந்து என்னோடய ஓன் ஜுவல்லரி போட போகிறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்கல. உங்களுக்கு நல்லா ஹை ரெசல்யூஷன் பிக்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஓகே தான். இந்த எண்டில் என்னால் உடனே பார்க்க முடியும். ஸோ நான் இந்த கால் மட்டும் ஒரு தடவை ஹைலைட் பண்ணிவிட்டு நான் இந்த கார்பன் ஷீட்டை எடுத்துகிட்டு நான் பார்ப்பேன், நான் கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, இல்லை இன்னும் அதிக ப்ரெஷர் கொடுக்கணுமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது. ஸோ இம்ப்ரெஷன் கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது ஃபேஸ் கிட்ட வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸோட ஷேப் மாறிடுச்சுன்னா திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் பண்ணும்போது மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்ன தான் இப்போ டிசைன் ட்ரேஸ் பண்ணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது திருப்பி அந்த ஷேப்பில் இங்கே எதாவது லைட்டாக தப்பு வந்தால் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் நீங்கள் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் ஃபேஸு, ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கரெக்டான ப்ரெஷர் கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. மற்ற இடம் கூட நம்ம ஓரளவுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராயிங்கில் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இல்லாத பட்சத்தில் திருப்பி அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே பொசிஷனில் வச்சு நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இந்த ஜுவல்லரி வர இடத்துலலாம் நான் வெறும் பிளாக்கிங் தான் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ஓன் ஜுவல்லரி போட போகிறேன். இதில் உங்களுக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் அதில் இருக்க ஜுவல்லரியே போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு மக் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த எல்லோ கார்பன் உங்களுக்கு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். பேப்பர் டேப்பும் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் எல்லாம் பண்ணும்போது மட்டும் பிளாக்கிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க, இல்லைனா
ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வரும்போது அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்டும் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ளீட் எங்கே பிரியுதுன்றது மட்டும் மார்க் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஷேடிங்கில் தான் கொண்டு வர முடியும். ஸோ நான் சும்மா ரஃப்பாக இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஸ்பேஸிங் உங்களுக்கு கண்ட்ரோல் தெரியறதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்ல ட்ராயிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும்போதே கூட அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸோட ஓவரால் மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு. ஒரு எல்லோ கார்பன் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் அதையே ரீயூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்க்னஸில் இம்ப்ரெஷன் வந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த இம்ப்ரெஷன் இறங்கலைன்னா கஷ்டம். இப்போ நான் ஓவரால் டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் லிஃப்ட் பண்ணி எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 சைடு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் 3rd சைடை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபுல் பிக்சர் இன் 1 ஸ்ட்ரெச் பார்க்க முடியும். மீதி 2 சைடு அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, மிஸ் ஆகிடுதுன்னா இதே பொசிஷனில் திருப்பி உங்களால் டிசைன் வரைய முடியும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயாவது மிஸ் ஆகிருந்தால் அந்த இடத்துல டார்க்கன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு இடம் மிஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐஸ் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. இது எப்படியும் நம்ம பெயிண்டில் கொடுத்துக்கலாம்.